அதிகமா 666ன்ற ஏஞ்சல் நம்பர பார்த்துட்டுருக்கீங்களா? இது ஒரு நம்பர் பிளேட்லயோ, இல்ல நீங்க மொபைல் ஸ்க்ரோல் பண்ணிட்டுருக்கும்போது, அதுல கமெண்ட்ஸோட எண்ணிக்கை, இல்ல அதுல வியூஸோட எண்ணிக்கை வந்து 66ன்னு வர்றது. ஏதோ ஒரு பில் ரிசீவ் பண்றீங்க. அதுல 66ன்னு பார்க்கறது. இப்படி ஏதோ ஒரு வகையில 666 அப்படின்ற ஏஞ்சல் நம்பர நீங்க பார்த்துட்டுருக்கீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஏஞ்சல் நம்பர் வழியா பிரபஞ்சம் அல்லது உங்களுடைய ஏஞ்சல், உங்களுடைய கார்டியன் ஏஞ்சல் அல்லது உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பிரிட் கைட் உங்களுக்கு ஏதோ கைடன்ஸ் கொடுக்கணும்னு விரும்புறாங்க. அது என்ன? ரிலேஷன்ஷிப் சார்ந்து உங்களுக்கு என்ன கைடன்ஸ் வருது? மணி சார்ந்து, பிசினஸ் சார்ந்து, ட்வின் ஃப்ளேம் சார்ந்து, அஸ்ட்ராலஜி படி இது என்ன மீன் பண்ணுதுன்னா எல்லா விஷயங்களையும் நம்ம இன்னைக்கு காணொலியில பார்க்க போறோம். நீங்க இதை தாண்டி மற்ற ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, அதோட மீனிங்ஸ் தெரியணும் அப்படின்னு நினைச்சாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஏஞ்சல் நம்பர்ஸோட பிளேலிஸ்ட்டை அட்டாச் பண்றேன். நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது போய் செக் பண்ணி பார்க்கலாம். 6 அப்படின்றது அஸ்ட்ராலஜி படி பார்த்தோம் அப்படின்னா வீனஸ் கூட தொடர்புடைய ஒரு நம்பர். எனர்ஜியை பேலன்ஸாக வச்சுக்கிறது, செல்ஃப் ஒர்த், இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க ஃபோக்கஸ்டா இருப்பீங்க. இன்கேஸ் அப்படி இல்லைன்னா அந்த விஷயங்கள்ல ஃபோக்கஸ்டா மாத்திக்கிறணும். உங்களுடைய எனர்ஜி ஒன்று மணிலேயோ இல்லை மெட்டீரியலிஸ்டிக்காவோ அல்லது ஸ்பிரிச்சுவலாவோ பேலன்ஸ்டா இல்லாம இருக்கும். ஒரு சில ரிலேஷன்ஷிப்லையும் ஒர்க் லைஃப்பும் பேலன்ஸ் பண்ணாம இருப்போம். ஸோ உங்களுடைய எனர்ஜி எங்க போகுது அப்படின்றத பார்த்து அதை பேலன்ஸா வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய செல்ஃப் ஒர்த் மேல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நிறைய இடங்கள்ல நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ண முடியாம இருக்கிறதுக்கு ரீசனே நம்மளை நாமே நம்பாம இருக்கிறது. என்னால அவ்வளோ மணியை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுமா? என்னால இந்த நபரை ஈர்த்தர முடியுமா? என்னால இந்த ஜாப்லாம் அடைய முடியுமா? அப்படின்னு நம்மளை நாமே தாழ்த்தேக்கிறது தான் மேனிஃபெஸ்டேஷனோட ஒரு பெரிய நெகட்டிவ் பிளாக்கா இருக்கு. ஸோ நீங்க அதிகமா 6 பார்க்குறீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட என்ன சொல்ல வருதுன்னா உங்களுடைய செல்ஃப் ஒர்த்தை நீங்க கொஞ்சம் ஹையா செட் பண்ணுங்க. நியூமராலஜி படி பார்த்தோம் அப்படின்னா 6 அப்படின்றது லவ், ஹார்மனி, ஒரு நேச்சரிங், ஒரு மதர் எப்படி பார்த்துப்பாங்க குழந்தையோ அதே மாதிரி ஏதோ ஒரு லவ், ஒரு ஹையர் செல்ஃப் கிட்ட இருந்து, நீங்க விரும்பக்கூடிய ஏஞ்சல்ஸ் கிட்ட இருந்து, நீங்க விரும்பக்கூடிய தெய்வங்கள் கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கப்பெறுது. அது ஏஞ்சல்ஸ் மூலமா கிடைக்குதுன்றது நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்னா, ஒரு நபர் நம்ம லைஃப்ல புதுசா வருவாங்க, இல்ல நம்ம கூட இருக்கவங்களே அவங்களோட கேரக்டர் மாறும். நம்மளுடைய தாய் தந்தையோட குணங்களோ, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோட குணங்களோ, நம்மளுடைய சிப்லிங்ஸோட குணங்களோ நம்மளை ரொம்ப கேர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பியூரான லவ் நமக்கு கிடைக்கும். அதை நீங்க வேல்யூ பண்ண ஆரம்பிங்க. அதுக்கு நீங்க கிராட்டிடியூட் பண்ண ஆரம்பிங்க. பொதுவா 6 என்ன மீன் பண்ணுது அப்படின்னா பேலன்ஸ். ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கும் ஸ்பிரிச்சுவலாவும் நீங்க பேலன்ஸ் இல்லாம இருக்கீங்க. நிறைய ஒன்று சாமி கும்பிட்டுட்டே இருக்கிறது, அந்த ரிச்சுவல்ஸை பார்க்கறது, இந்த நடைமுறை வாழ்க்கையில வந்து கவனமற்று இது ஏன் நமக்கு வேணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறது. நம்மளுடைய கடமை, நம்ம வந்து ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ள வந்துட்டோம், இல்லை வந்து ஏதோ ஒரு பிஸ்னஸ் தான் நீங்க பண்றீங்க, உங்களை நம்பி நிறைய பேர் வேலை, உங்களுக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, இல்லை உங்களை சார்ந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படின்னு இருக்கும்போது நீங்க மணி ஏர்ன் பண்றது, அந்த பிஸ்னஸை நடத்தி கொண்டுட்டு போகணும் அப்படின்றது முக்கியமான ஒரு செயல். ஸோ பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும். மெட்டீரியலிஸ்டிக்கும் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் உலகத்திற்கும் உள்ள அந்த பேலன்ஸை நீங்கள் கரெக்டாக வச்சு ரிமைண்டர் ஹீல் பண்ணிக்கோ. உங்களை நீங்களே கேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ரிமைண்டராக இது இருக்க போகுது. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தினால ஹர்ட் ஆகியிருக்கீங்க, யாரோ உங்களை ஹர்ட் பண்ணிட்டாங்க, இல்லை ஏதோ ஒரு இன்சிடென்ட் வந்து உங்களை ஹர்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் ஹீல் ஆகணும், மற்றவங்க மேலே லவ் செலுத்தணும் அப்படின்றதுக்கான ரிமைண்டராக இந்த 6 வந்து நீங்கள் அதிகமாக பார்க்குறீங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய பயத்தை நீங்க ரிலீஸ் பண்ணணும். முக்கியமாக பணம் அண்ட் ரிலேஷன்ஷிப் சார்ந்து. ஏதாவது பாஸ்ட்ல நமக்கு வந்து ரிலேஷன்ஷிப் சார்ந்தோ இல்லை மணி சார்ந்தோ ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயம் நடந்திருக்கும். ஒன்று நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மணி நமக்கு வந்திருக்காது, ஏதோ ஒரு முக்கியமான நேரத்தில் உங்களுக்கு பணம் தேவைப்பட்டிருக்கும், அது கிடைச்சிருக்காது. இல்லை நீங்கள் யாருக்கும் பணம் கொடுத்துருப்பீங்க, ஆனால் அவங்க உங்ககிட்ட பணத்தை திருப்பி கொடுத்துருக்க மாட்டாங்க. இல்லை பணம் நீங்கள் வந்து நல்லா கையில் வச்சுட்டு இருந்திருப்பீங்க, ஏதோ ஒரு செலவு பண்ணியிருப்பீங்க, அதுக்கடுத்து உங்கள் கையில் பணமே தங்கலைன்னு பணத்தை சார்ந்த பயம் இருக்கும். ஐயோ பணம் நம்ம செலவு பண்ணிட்டோம்னா நம்மக்கிட்ட நிற்காது, பணம் வந்து இவருக்கு கொடுத்துட்டோம்னா அந்த பணம் திருப்பி வராதுன்னு அந்த பயத்தோடயே நீங்க மணியை ஹேண்டில் பண்ணும்போது நம்ம கிட்ட போதுமான அளவு பணம் வராது, வந்தாலும் நம்ம கிட்ட தங்காது. ஏன்னா மணின்றது ஒரு பியோர் எனர்ஜி. நீங்க ஃபியர் அப்படின்ற ஒரு எமோஷனலை, ஒரு ஃப்ரீக்வன்சி அதுக்கிட்ட செலுத்தும் பொழுது நெகட்டிவான பணம் சார்ந்த பிரச்சனைகளை தான் மென்மேலும் ஈர்த்துட்டு இருப்பீங்க. அதே மாதிரி உறவு சார்ந்த பயங்களை வந்து நீங்க விடுவிக்கணும்.
பாஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கலாம். அதில் நீங்கள் டாக்ஸிக்காக இல்லை ஏதோ ஒரு விஷயம் வந்து ஃபீல் பண்ணியிருந்துருக்கலாம். இல்லை உங்களை சுற்றி இருக்கவர்களை பார்த்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப்லேயோ உங்களுடைய ரிலேட்டிவ்லேயோ அது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ ஏதோ ஒரு உறவு பார்க்குறீங்க, அது நல்லா இல்லை அப்படின்னும் போது அதை மாதிரி நமக்கு லைஃப் பார்ட்னர் வந்துடுவாங்களோ, நம்ம லைஃப்பில் இப்படி நடந்துருமோ, நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ, இந்த மாதிரி நெகட்டிவான ஃபியர் உங்கள் மனசுக்குள்ளே இருந்தது அப்படின்னா அதை வெளியே தூக்கி எரிஞ்சிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக மாறுங்கன்றது ஒரு இம்பார்ட்டண்டான சைனாக இருக்குது. தயவு செஞ்சு இந்த 2 விஷயத்துல நீங்கள் உங்களுடைய பயத்தை எடுத்துருங்க. ஏன்னா இது 2மே நம்மளுடைய வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்கள், ரிலேஷன்ஷிப்பும் மணியும். ஸோ அதை சார்ந்த பயங்களை நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. நிறைய அஃபர்மேஷன்ஸ் கேளுங்க. நீங்கள் உங்களை நீங்களே செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிங்க. லவ் கான்செப்டை உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ண பாருங்கள். ஸோ அந்த ஃபியர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு போகும். அதே மாதிரி பேலன்ஸ்டான டயட் எடுத்துக்கோங்க. இன்கேஸ் நம்ம டயட் வந்து பேலன்ஸ்டாக இல்லாத பொழுதுமே நம்மளுக்கு வந்து பயம் வந்து அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஹார்ட் சக்ரா மெடிடேஷன் பண்ணுங்க, ரூட் சக்ரா மெடிடேஷன் பண்ணுங்க. அதையுமே உங்களுடைய பயத்தை வந்து பேலன்ஸ் பண்ணி மணி அண்ட் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்காக உங்களை மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபோக்கஸ் ஆன் பாசிட்டிவ் திங்ஸ். ஸோ கிராட்டிடியூட் நிறைய பண்ணுங்க. உங்கள் லைஃப்பில் நடந்த விஷயங்கள், இப்போது நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், உங்ககிட்ட பணம் இல்லைன்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் சுற்றி பாருங்கள், நீங்கள் உட்காந்துருக்கக்கூடிய டேபிள், நீங்கள் படுத்துட்டு இருக்கக்கூடிய பெட், நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஏசி, ஃபேனு, நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கார், 2 வீலர், மொபைல் ஃபோன், எல்லாத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடியது பணம் தான். ஒரு சிலர் யோசிக்கலாம், எல்லாத்துக்கு பின்னாடியும் பணம் இருக்குது, ஆனால் நான் இஎம்ஐயில் தானே வாங்கியிருக்கேன். இஎம்ஐ பே பண்ணுறது யார்? உங்களுடைய ஜாப், உங்களுடைய பிஸ்னஸ் இருக்க மூலமா நீங்கள் பே பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ பணத்தை நீங்கள் கொடுத்தனால தான் அந்த ஒரு சர்வீஸையோ அந்த ஒரு ப்ராடக்ட்டோ உங்கள் லைஃப்பில் ஈர்க்குறீங்கன்றனால எந்த அளவுக்கு நன்றிகளை நீங்கள் செலுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நன்றிகளை செலுத்துங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு, உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு நன்றிகளை வந்து செலுத்திக்கிட்டே இருங்க. ஸோ உங்களை சுற்றி என்ன பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கோ அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. வீடியோவை கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க. நம்மளுடைய சேனல் லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் அசம்ப்ஷன், ஹோப்பனை பற்றி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கோம். இதெல்லாம் யூஸ் பண்ணி உங்கள் லைஃப்பை நீங்கள் மாற்றணும், பெட்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை இப்போவே கிளிக் பண்ணி மேக்னெட்டிக் சோல் ஃபேமிலியில் நீங்களும் மெம்பர் ஆகிருக்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்ஸ்கிரைபிங். அதே மாதிரி உங்களுடைய ரிலேஷன்ஷிப்கோ மணியோ மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பர்சனல் கோலை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு பர்சனல் கைடன்ஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ரிலேஷன்ஷிப் பொறுத்தளவு உங்கள் மேலே செல்ஃப் லவ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்களை சுற்றி இருக்கவங்க கிட்ட மன்னிக்க கற்றுக்கோங்க. அவங்க மேலே இரக்கமாக இருங்க, கேர் பண்ணுங்க. மனிதன் அப்படின்றவன் எப்போவுமே ஒரு பாசிட்டிவான விஷயத்த மட்டும் செய்கிறது கிடையாது. நெகட்டிவான சில விஷயங்களையும் செய்கிறது மனித இயல்பு. உங்களுக்கு சரின்னு படுற விஷயம் உங்களுடைய பார்ட்னருக்கோ அல்லது உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கோ மேபி அது சரி இல்லாமல் தோணலாம், அல்லது அவங்க அதை கேர் பண்ணிக்காமல் இருக்கலாம். ஸோ தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க பண்ண மிஸ்டேக்கை அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் நினச்சிட்டே இருக்கிறது மூலமாக இந்த ரிலேஷன்ஷிப்பையும் ஸ்பாயில் பண்ணி உங்கள் உடம்பையும் உங்களுடைய மனசையும் உங்களுடைய டைமையும் நீங்கள் வந்து ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ யாராவது தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த டைமில் மன்னிக்க கற்றுக்கோங்க, இரக்கமாக இருங்க, எல்லார் மேலேயும் கேர் பண்ணிக்க ஆரம்பிங்க. உங்கள் மேலே முக்கியமாக செல்ஃப் லவ்வை அதிகப்படுத்துங்க. உங்களுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோ, உங்களுடைய மென்டல் ஹெல்த், உங்களுடைய ஃபிசிக்கல் பாடி, உங்களுடைய சோல் பர்பஸ் என்ன, அந்த மாதிரியான விஷயங்களில் செல்ஃப் லவ்வை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. மணி அளவில் நான் சொன்ன மாதிரி பணத்தை சார்ந்த பயத்தை வந்து நீங்கள் வெளியெடுத்துருங்க. அதே மாதிரி பயந்து பயந்து சேவ் பண்ணாதீங்க. சேவிங்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பயந்து சேவ் பண்ணாதீங்க. ஐயோ நாளைக்கு இல்லாமல் போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய இப்போதைக்கு தேவைகள், உங்கள் குழந்தைகளுக்கோ, உங்களுடைய கணவருக்கோ, உங்களுடைய மனைவிக்கோ, உங்களுடைய பெற்றோர்களுக்கோ இப்போதைக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காம ஐயோ இது எனக்கு தீர்ந்துருமோ நாளைக்கு அப்படின்ற பயத்தினால சேவிங்ஸ் வேண்டாம். ஸோ முக்கியமாக செலவு பண்ண வேண்டிய விஷயங்களுக்கு செலவு பண்ணிட்டு சேவிங்ஸும் பண்ணுங்க. மணிக்கு கிராட்டிடியூட் செலுத்திக்கிட்டே இருங்க. ஜாப் அண்ட் பிஸ்னஸ் பொறுத்தளவில் உங்களுக்கான பிஸ்னஸை பார்த்துட்டு, உங்களுடைய ஜாப்பை பார்த்துட்டு ஃபேமிலிக்கான ஒரு ஸ்பேஸை வந்து க்ரியேட் பண்ணி கொடுங்க. அவங்கள கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. நிறைய க்ரியேட்டிவிட்டியை உங்கள் பிஸ்னஸில் எடுத்துகிட்டு வாங்க. பிஸ்னஸில் வந்து எம்பத்தி பார்க்காதீங்க. கொஞ்சம் வந்து பிஸ்னஸ் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணி அதை நம்ம நல்லா எடுத்துகிட்டு போக முடியுன்ற ஒரு நம்பிக்கையோட அந்த பிஸ்னஸை பண்ணுங்கள். அந்த ஃபியரில் பிஸ்னஸை ரன் பண்ணாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், பிஸ்னஸில் வந்து நிறைய ஷார்ட்கட்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் பிஸ்னஸ்லேயோ ஜாப்லேயோ ட்ரை பண்ணாதீங்க. கொஞ்சம் ஜென்யூனாக நேர்மையாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ ட்வின் ஃப்ளேம் பொறுத்தளவில் உங்களுடைய மஸ்குலைன் அண்ட் ஃபெமினன் எனர்ஜியை பேலன்ஸாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஹைப் பட்டனை வந்து கிளிக் பண்ணிருங்க. இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏஞ்சல் நம்பர்ஸ் அண்ட் ஹோப் அனுப்பணும் லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை இப்போவே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி மேனிஃபெஸ்டேஷன், ஸ்ப்ரெட் லவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவ் வைப்.